ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஆண்மை குறைவை நீக்கிறதுல தலை சிறந்த இடத்துல வைக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆண்மை குறைவை நீக்கக்கூடிய பாரம்பரிய மிக்க மருந்துகள், மருத்துவ முறைகள், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி போன்ற மருத்துவ முறைகளில் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த சிலாஜித்து அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த சிலாஜித்து எப்படி உருவாகுது, எப்படி உருவாச்சு, அது பெரிய கதை. அது இன்றைக்கி நேற்று உருவானது கிடையாது. அந்த உருவானது எப்படி அதை நம்ம பயன்படுத்தலாம், இதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போதும் கேட்குற மாதிரி ஒரு பணிவான வேண்டுகோள். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி பண்ணுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ஆண்மை குறைவை குறைக்கிறதுல அந்த அறிகுறிகளை நீக்கிறதுல முக்கிய இடத்தை வைக்கக்கூடியது இந்த சிலாஜித்து. இது கான்குரர் ஆஃப் மவுண்டைன், மலைகளுடைய அரசன், அந்த மாதிரியான ஒரு பொருள் போடுற மாதிரி வைக்கப்பட்ட பேர் தான் இந்த சிலாஜித்துங்கிற பேர். அதே நேரத்தில் டெஸ்ட்ராயர் ஆஃப் பாடி வீக்னஸ் அப்படிங்கிற பேர்லேயும் பொருள் போடுற மாதிரி தான் இந்த சிலாஜித்து இது பேர் பெற்றிருக்குது. இது பார்த்திங்கன்னா மைமி, மம்மி அப்படிங்கிற மாதிரி பாரசீக, யுனானி மெடிசனில் கூட அதை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. யுனானி இந்த மாதிரியான இதுகளில் கூட பேரில் அழைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தார் போன்ற ஒரு ரெசின் போன்ற அமைப்பில் காணப்படும். நல்லா பார்த்திங்கன்னா ஸ்மெல் பசுவினுடைய மூத்திரம், சிறுநீர் வாடை அதில் இருந்திருக்கும். அதனால தான் இது கோமூத்திர சிலாஜித்து அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது. தண்ணியில் கலத்திங்கன்னா கரையும். அதே நேரத்தில் ஆல்கஹாலில், எத்தனால், இந்த மாதிரியான ஆல்கஹாலில் இது கரையாது. சரிங்களா? இது மாதிரியான ஒரு பொருள். இந்த பொருளை நெருப்பில் காமிச்சோம்னு கேட்டிங்கன்னா லிங்கம் போன்ற அமைப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது மீனிங்கு. அதாவது ரெசின் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் காமிக்கும் பொழுது, நெருப்பில் காமிக்கும் போது நுனி பகுதி பால் மாதிரி உருவாகி வரும். அதுதான் அதில் ஒரு ஃபேக்ட். சரிங்களா? அது லிங்கம் மாதிரி வருது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முகைப்படுத்தப்பட்டது தான் அது. அந்த மாதிரி உள்ள பொருள் தான் இது கருப்பு கலரில், அடர் கருப்பு கலத்தில் இருக்கும். சில நேரத்தில் கிடைக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கூட இது கிடைக்க ஆரம்பிக்கும். இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம்னு கேட்டிங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மலைகளில் நம்ம இமயமலை இருந்த இடத்துல டெல்கோத்திஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆழமற்ற ஒரு கடல் இருந்திருக்கு. ஆழமற்ற கடல்னால் அதுவும் ஒரு காலத்தில் ஆழமானதாக இருந்திருக்குது. பட் அந்த கண்டங்கள் நெருக்கி போக போக அது அப்படியே இது பண்ணும்போது ஆழம் குறைந்து இன்றைக்கி மலையாகி இன்றைக்கி எவரெஸ்ட் சிகரம் எத்தனை ஆயிரம் அடி உயரத்தில் இருக்குது பார்த்திங்கள்ல, அந்த அளவுக்கு வரைக்கும் உயர்ந்து கொண்டு போயிடுச்சு. இன்னும் அது வளரக்கூடிய மலைகளில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றும் பொழுது அப்படி உருவாகக்கூடிய அந்த பாறைகளில் உள்ள க்ரீவ்ஸ் அப்படின்னு சொல்ல இதில் சில பொருள்களை மைக்ரோ ஆர்கானிசம் அது சிதைக்கப்பட்டு இது தோன்றுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வர்றாங்க. இது பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா அதை சிதைச்சு ஒவ்வொரு இடத்துல டெபாசிட் பண்ணி வச்சுருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இது இமயமலையில் மட்டும்தான் கிடைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது மட்டும் சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான ஒரு சில மவுண்டெயின்ஸ் ஏரியாவில், இமயமலை சார்ந்த மவுண்டெயின்ஸு, தஜிகிஸ்தான், நேபாளம், ஆப்கானிஸ்தான், பூட்டான், இந்த மாதிரியான பகுதிகளில் இங்கிட்டு பர்மா இங்கிட்டு வரைக்கும் அந்த இமயமலை தொடர்கள் உள்ள இதுலேயும் கிடைக்குது. சில மேற்கத்திய நாடுகளில் உள்ள சில பழமையான மலைகள்லையும் இது கிடைச்சி வருது. ஆனால் கிடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கலர்லேயும், நிறத்தில், குணங்கள்லேயும் வித்தியாசப்பட்டு வருது. சுப்பீரியர் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இமயமலையில் விளையக்கூடியது தான் நம்ம சொல்லலாம். சரிங்களா?
அந்த அளவுக்கு வருது. மீன்ஸ் அதை கரெக்டான எடுத்து பியூரிஃபிகேஷன் அந்த இதில் பண்ணி பக்குவம் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வர்றாங்க. அதுதான் அதில் நடக்குது ஒழிய மற்றபடி அதில் வந்து வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா அது வந்து எப்படி கண்டுபிடிக்க உருவானதுனே தெரியாத ஒரு தியரி தான். இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யூஃபோர்பியாங்கிற ஒரு கள்ளி வந்து செடி வந்து பாறைகள் இடுக்கில் வந்து வளர்ந்து அதனுடைய ரெசின்ஸை வந்து அதை விட்டுட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாளாக அந்த ரெசின் வந்து வெளிச்சத்தில் சூரிய வெப்பத்திலையும் அந்த குளிர்ச்சியிலையும் பட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசனால் சிதைக்கப்பட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இது அடர் கருப்பு நிறத்தில் மாறி இந்த மாதிரி சிலாஜித்தா ஃபார்மேஷன் ஆக வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எந்த தியரியும் இதுவரைக்கும் ஒரிஜினலாக இப்படி தான் வந்துச்சு அப்படிங்கிறது சொல்லலை. அதனால் நம்ம வந்து எதையும் வந்து நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் வேல்யூவில் பார்த்திங்கன்னா 50% வந்து கார்பன் கரிம பொருட்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 10% வந்து ஹைட்ரஜன் இது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லி கொண்டு வராங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷன் எலிமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி மேங்கனீஸ், இந்த மாதிரியான சில மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து அந்த ஸ்டடியில் அதிக அளவில் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரிஷனில் இதில் வச்சு கண்டுபிடிச்சி வரும்பொழுது சில ஃப்ளூவிக் ஆசிட் இந்த மாதிரியான முக்கியமான உடம்புக்கு தேவையான அமினோ அமிலங்கள் வந்து இதில் வந்து அதிகமாக காணப்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து சில பொருட்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நம்ம ஆயுர்வேத சாஸ்திரத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து ஹிப்போக்ராட்டஸ் வந்து இதை பயன்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி உள்ள ஆங்கில மருத்துவர்கள் யாரும் ஹிப்போக்ராட்டஸை ஃபாலோ பண்ணுற மருத்துவர்கள் யாரும் அதை பண்ணுவீங்களான்னு கேட்டால் உண்மையிலே நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டான கருத்து தான் சொல்லுவீங்க. ஆனால் ஹிப்போக்ராட்டஸ் வந்து இதை பொருளை வந்து பயன்படுத்தி அதை வந்து இது பண்ணியிருக்காரு. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் மெடிசனுங்கிற ஒரு இதில் வரும்பொழுது இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இதையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி வந்து சில ஆப்கானிஸ்தான் நாடுகளில் உள்ள பழமையான மருத்துவ முறைகள், ஃபோல்க் மெடிசன், பூட்டான், நேபாளில் உள்ள மரபு வழியான சில மருத்துவ முறைகளில் வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல உள்ள போயிட்டு அந்த டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து அதிகரிக்க வைக்குது. நம்ம ஆண் தன்மையை வந்து அதிகரிக்க வைக்குது. உடம்போட வீக்னஸை வந்து குறைக்க வச்சுக்குது. இந்த நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அளப்பரியதாக சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம உடம்பை வந்து இறுக்கி காயகல்பமாக வச்சு பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சில விளம்பரங்களில் வந்து 100 வயசு 150 வயசு அதெல்லாம் பொய். நேச்சராக ஒரு நல்ல ஒரு பொருள் தான் அது. நல்லா உடம்பை திடப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி கொடுக்க வைக்கும். எல்லாமே நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கனாலே ஆண்மை விருத்தி அதிகமாக தானே ஆகும். அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். எழுச்சி தன்மை வந்து அதிகரிக்கும். இந்த டெஸ்டோஸ்டரான் அளவு அதிகமாகும் பொழுது உயிரணுக்களுடைய உற்பத்தி வேகம், ஆற்றல் வந்து இது பண்ணிட்டு போயிட்டுருக்கு. நார்மலாக நீங்கள் 1 2 பார்க்குற காட்டில் இது வந்து அது ஸ்விம்மிங் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிற முறை வந்து சில இதில் வந்து சில நியூட்ராசிட்டிகள் கூட இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாடர்ன் மெடிசன் கம்பெனிகள் கூட இன்றைக்கி வந்து சிலாஜித்தை வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலே சில மெடிசன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் என்னென்னமோ சேர்க்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. பியூர் சிலாஜித்து வாங்கிக்கிறங்க. நல்ல சிலாஜித்தை நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கிறங்க. அந்த சிலாஜித்தை கொஞ்சோண்டு ஒரு அளவு போல் எடுத்துக்கிட்டு ஒரு குச்சி அளவு போல் எடுத்துக்கிட்டு தண்ணியில் கலந்துக்கிட்டு நல்லா கரைச்சி அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த ஆற்றல் வந்து அதிகரிக்கும். பயாலஜிக்கல் அவைலபிலிட்டி உள்ளே போன உடனே செயல்பட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்புரிய தொடங்கும். அதே நேரத்தில் வந்து மாத்திரைகளை வந்து கிடைக்குது. 500 மில்லிகிராம் 250 மில்லிகிராமாகவும் ரெடிமேடாக வந்து இது பண்ணிட்டு வருவாங்க. பட் வந்து ரெசினை வந்து மாத்திரைகளாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சில பொருள்களை கலந்து தான் செய்ய முடியும். அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். 250 மில்லிகிராம் இருக்குன்னா 500 மில்லிகிராம் இருக்குன்னா அதுக்கு பாதியில் வந்து சில மாத்திரையை உண்டாக்கக்கூடிய ஒரு உபப்பொருள்கள் வந்து அதில் இருக்கும். அப்போ அதனுடைய வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அப்போ அது மருத்துவருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு இது பண்ணிக்கிற வேண்டியது. இந்த நாள்பட்ட குறுக்கு கடுப்பு, இடுப்பு வலிகள், பலகீனமாக இருக்கிறது, ரொம்ப இதாக இருக்கிறது, இந்த மாதிரியான ஃபேக்டர் இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த சிலாஜித் வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து மருத்துவருடைய ஆலோசனை பெற்று நீங்கள் சாப்பிடலாம். சரிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெறுகிறேன்.
நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.